இப்போ நம்ம 9th CBSE Maths exercise 2.4ல question number 5 அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேர்ம் பார்க்கும்போது நம்ம ஏதோ ஒரு ஐடென்டிட்டியில் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வரும். அது எந்த ஐடென்டிட்டி அப்படிங்கிறத நம்ம மேலே எழுதிக்கிறோம். இப்போ இது எந்த ஐடென்டிட்டியோடதுன்னு பார்த்தீங்கன்னா a + b + c the whole squared is equal to a squared + b squared + c squared plus 2ab plus 2bc plus 2ca. இந்த ஐடென்டிட்டியில் இந்த சைடு இருக்கிறது எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நம்ம எந்த ஃபார்முக்கு கொண்டு வர போகிறோம்? இதுக்கு கொண்டு வர போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கல இப்போது இது வந்து a ஸ்கொயர், இது b ஸ்கொயர், இது c ஸ்கொயர், இது 2ab, இது 2bc, இது 2ca. இப்போ நம்ம இதிலிருந்து a என்ன, b என்ன, c என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ 4x² இருக்கு இல்லையா, 4x²ன்றது a ஸ்கொயர்டு, இப்படி தானே? அதுலேருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், 4x². இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்கொயர் ரூட் 4க்கும் கண்டுபிடிக்கணும், எக்ஸுக்கும் கண்டுபிடிக்கணும். 4ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 2, எக்ஸோட ஸ்கொயர் ரூட் வந்து x²ஓட ஸ்கொயர் ரூட் எக்ஸு. இப்படி எழுதுனாதான் the whole ஸ்கொயர்னு போட முடியும். அப்போ ஏங்கிறது என்னது? உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃபுல் டேர்ம், இதுதான் a 2x. ஓகே, இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏன்றது என்னது? a இஸ் ஈக்குவல் டு 2x. ஓகே, இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பிங்கிறது என்னது? 3. 9ஓட ஸ்கொயர் ரூட் என்னென்னா 3. ஒய் ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட் என்னென்னா ஒய், அப்போ 3y. இப்போ சிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த 2ab 2bc 2ca இருக்கு இல்லையா, இதில் எதெல்லாம் மைனஸில் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இது மைனஸில் இருக்குது, இதுவும் மைனஸில் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் மைனஸ் வருதுன்னா, இந்த ரெண்டு இடத்துலையும் காமனாக என்ன இருக்குன்னு பார்க்கணும். காமனாக இருக்கிறது இந்த ஜெட்டு. இங்கேயும் ஜெட் இருக்குது, இங்கேயும் ஜெட் இருக்குது. அப்போ நமக்கு என்ன தெரியணும்? இந்த ஜெட்டோட வேல்யூ வந்து மைனஸ்ன்னு தெரியணும். பொதுவாகவே இப்போது -2 × -2ன்றது +4, 2 × 2வும் +4 தான். அப்போ நம்ம இந்த ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு அது வந்து பாசிட்டிவாக மாறிடும். அப்போ இந்த மைனஸ், இந்த 2ab 2bc 2ca வச்சு தான் எது வந்து மைனஸ்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? சிங்கிறது மைனஸ் சிம்பிள்ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 16ஓட ஸ்கொயர் ரூட் என்னது? 4. x²ஓட ஸ்கொயர் ரூட் என்னது? z²ஓட ஸ்கொயர் ரூட் வந்து z. இப்போ இது மைனஸ். ஓகே, a மைனஸ் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபார்முலாவில் பாருங்கள், இது 2bc 2ca, இது ரெண்டுலேயும் காமன் என்ன இருக்குது? c. அப்போ இங்கே வந்து zங்கிறது தான் c நம்ம எடுத்திருக்கோம். அப்போ இந்த zங்கிறது நமக்கு மைனஸ் சிம்பிளில் வரணும். அதனால c is equal to -4zன்னு எழுதிக்கிட்டாச்சு. இப்போ a தெரியும், b தெரியும், c தெரியும். இப்போ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாருங்கள், 4x² நம்ம எப்படி எழுதலாம்? 2x the whole squared plus 3y the whole squared plus -4z the whole squared. அதுக்கப்புறமேல plus 2ab. அப்போ ஏன்றது என்னது? 2x. bங்கிறது என்னது? 3y plus 2. அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா 2ab 2bc 2ca எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரஃப் ஒர்க்கெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்? 2bc. ஸோ 2bc. bங்கிறது வந்து இங்கே என்னது? 3y. cங்கிறது என்னது? -4z. ஓகே, அதுக்கப்புறமேல ப்ளஸ் 2ca. அப்போ 2ac-னாலும் சரி, ca-னாலும் சரி, 2ca-னா c-ன்றது வந்து -4z. ஏங்கிறது என்னது? 2x. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வந்துருச்சு, அவங்க கொடுத்துருக்க சம்மே வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? அதோடது a + b + c the whole squareன்னு சொல்லிட்டு நம்ம அதை மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம அதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இதே கிடைக்கணும். அப்போ நம்ம இதை வந்து ஸ்கொயரிங் பண்ணோம்னா 4x² + 9y² ப்ளஸ் -4னும் போது +16z² +
2 into 2ன்றது 4, 4 into 3ன்றது 12. ஓகே, 12xy. அதுக்கப்புறமேல இதில் ஒரு இடத்துல மைனஸ் சிம்பிள் இருக்கிறனால இது ஃபுல்லாக மைனஸில் வரும். அப்போ 2 into 3ன்றது 6, 6 into 4ன்றது என்ன வரும்? 24yz. இப்போ மைனஸ் 2 into 4ன்றது 8, 8 into 2ன்றது 16. அப்போ மைனஸ் 16xz. ஓகே, இப்போ அவங்க கொடுத்துருக்கதே நமக்கு வந்துருச்சு. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய இதை இப்போ இந்த ஃபார்மில் இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? இதுக்கு இந்த ஃபார்முக்கு மாற்றிடலாம். அப்போ a + b + இதை ஹோல் ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம். இங்கே ஏங்கிறது என்னது? 2x. ஓகே, ப்ளஸ் பிங்கிறது என்னது? 3y minus 4z the whole squared. இதுதான் இதோட ஃபேக்டர்ஸ். ஸ்கொயர்னா என்னது? 2 தடவை எழுதுறது. அப்போ இதோட ஃபேக்டர்ஸை வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, ஆன்சர் வந்து 2x + 3y minus 4z. அதே இதை இன்னொரு டைம் எழுத போகிறோம். 2x + 3y minus 4z. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இதுதான் ஆன்சர். ஓகே, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம முடிச்சாச்சு. செகண்ட் சப்டிவிஷன் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் செய்ய போகிறோம். சேம் அதே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ என்ன ஃபார்முலா? a + b + c the whole square is equal to a square + b square + c square + 2ab + 2bc + 2ca. இதுதான் அந்த ஐடென்டிட்டி. இப்போ எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னா, a square + b squared + c squared + 2ab + 2bc + 2ca இந்த ஃபார்மில் இருக்குது. அதை நம்ம எந்த ஃபார்முக்கு மாற்ற போகிறோம் அப்படின்றது தான் இந்த ஃபார்மில் இருக்குது. இப்போது அவங்க கொடுத்துருக்க சம் இந்த ஃபார்மில் இருக்குது. நம்ம எதுக்கு மாற்ற போகிறோம்? அதோட ஃபேக்டரான இதுக்கு மாற்ற போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2x² அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுலேருந்து ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது 2x² இருக்குது. இப்போது இந்த 2வோட ஸ்கொயர் ரூட் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா √2. √2 into √2 is equal to 2. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ 2வோட ஸ்கொயர் ரூட் என்னன்னு கேட்டிங்கன்னா √2. அதே மாதிரி 8ஓட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இப்படி கிடைக்கும். ஓகே, இப்போது இந்த 2 2க்கு ஒரு 2 நம்ம எடுப்போம். இப்போ இது வந்து இதில் வந்து 2 into 2 into 2. அப்போ இந்த 2 2க்கு ஒரு 2 வந்து வெளியில் வந்துடும். இப்போ உள்ளே வந்து √2 இருக்கும். அப்போ இதுதான் 8ஓட ஸ்கொயர் ரூட். ஓகே, 8ஓட ரூட் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 into √2. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த சம் செய்ய போகிறோம். ஓகே, இப்போ இதிலிருந்து a² என்னது? 2x² இருக்கு இல்லையா, இதுலேருந்து a² என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போது 2வோட ஸ்கொயர் ரூட் என்னது? √2. அப்போ √2x the whole square ப்ளஸ் y² போது y² தான் ப்ளஸ் 8ன்றதை நம்ம எப்படி எழுத போகிறோம்? 2√2. இதுதான் 8ஓட நம்ம ஸ்கொயர் ரூட்டு. அப்போது 2√2z the whole square. ஓகே, இப்போ நம்ம -2ab எழுதணும். ஸோ இந்த ரஃப் ஒர்க் காலத்தெல்லாம் நம்ம அழிச்சிட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த ஐடென்டிஃபை நம்ம கொண்டு வரும்போது அவங்க கொடுத்துருக்கதே கரெக்டாக வந்துச்சுன்னா, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறக்காக தான் நம்ம அதை செஞ்சிட்ருக்கோம். ஓகே, பாருங்கள். இப்போது இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் மைனஸ் இருக்குது. எங்கே மைனஸ் இருக்குது? இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. இந்த 2 இடத்துலையும் காமனாக என்ன இருக்குன்னா இந்த எக்ஸு தான் இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூக்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கணும். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல, இந்த எக்ஸுக்கு முன்னாடி நம்ம மைனஸ் போட்டுக்கணும். இப்போது மைனஸ், ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளஸ் 2ab. அப்போ 2aயோட வேல்யூ என்னது? இங்கே எடுத்து எழுதிக்கலாம். a is equal to √2x. bங்கிறது y, cங்கிறது 2√2. ஓகே, இப்போ எழுதி வச்சுக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ 2 into ab. அப்போ இது வந்து மைனஸ் சிம்பிள். ஏன்னா இங்கேயும் மைனஸ் இருக்கா, நம்ம மைனஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படி தானே? அதனால் நம்ம மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிட்டோம். ஸோ -2ab
minus root 2 x. Okay, into b ஓட வேல்யூ வந்து y plus 2. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், bc. அப்போ bன்றது வந்து y, c ஓட வேல்யூ என்னது 2 root 2. இப்போ அடுத்து 2ca. அப்போ 2 root 2 into c. a ஓட வேல்யூ என்னது minus 2 root 2 x. இதுதான் இதோட வேல்யூ. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அவங்க கொடுத்துருக்கதே ஆன்சரில் வந்துருச்சுன்னா அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது கரெக்டாக நம்ம இந்த டேர்ம் a இருக்குது, b இருக்குது, c இருக்குது, the whole square எழுதிடலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ரூட் 2 நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணும்போது 2x ஸ்கொயர்னு வந்துடுது ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 ரூட் 2ன்றதை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 8ன்னு வந்துடும். 8z ஸ்கொயர். இப்போ இதில் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 இன்ட்டு ரூட் 2ன்றது 2 ரூட் 2. அப்போ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே minus 2 root 2 xy ப்ளஸ் இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 into y 2y. 2y into 2 into root 2னா 2 into 2 4 root 2. 4 root 2 y. y இப்போ இந்த 2 root 2 z. ஆமாம், அது இந்த இடத்துல மறந்துச்சு. 2 root 2 z. அப்போ இந்த இடத்துல 4 root 2 y z. ஓகே, ப்ளஸ் இங்கே இப்போ இது 2 root 2 z. இந்த z தான் நம்ம போட மறந்தது. இப்போ 2 into 2 4 into root 2. root 2 into root 2 வந்து 2. அப்போ 8xz. ஓகே, இப்போ அவங்க கொடுத்துருக்கதே நமக்கு வந்துருச்சு. அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த ஃபார்முக்கு நம்ம எழுதலாம். a plus b plus c the whole square ஃபார்முக்கு. இங்கே ஏன்றது என்னது, minus root 2x plus y plus 2 root 2z the whole square. இப்போ இதையும் எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா minus root 2x plus y plus 2 root 2z. ஓகே, 2 root 2z. அதையே 2 தடவை எழுதணும். ஏன்னா ஸ்கொயர்ன்றதுனால நம்ம 2 தடவை எழுதணும். 2 root 2x plus y plus 2 root 2z. அவ்வளோதான். இதுதான் அந்த ஃபேக்டர்ஸ். அவங்க கேட்ட ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதுதான். ஓகே, அவ்வளோதான். ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் இந்த சம். இப்போ நம்ம 6th சம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம்.